இயேசு கிறிஸ்து கானா கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவர் அங்கே போகும்பொழுது திராட்சை ரசம் என்ன ஆயிடுச்சுன்னா காலி ஆயிடுச்சு, இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ உன் நிலைமை அங்கே என்ன ஆயிட்டு இருக்குது? இல்லை, இட் ஹாஸ் பீன் எம்டி. எஸ், இதுக்கு முன்னாடி இந்த திராட்சை ரசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு? காலி ஆயிடுச்சு. உங்ககிட்ட இருந்து எல்லாம் காலி ஆயின்னு போயிட்டாங்களா? இல்லைன்னு வானான்னு போயிட்டாங்களா? போட்டோம். எப்போ the good wine போச்சோ அப்போ the best wine வரப்போகுதுன்னு அர்த்தம். If you lose the good one, God will give you the best one. நான் ஏதோ ஒன்று லூஸ் பண்ணிட்டேன், காலி ஆயிடுச்சு. எது? நல்ல திராட்சை ரசம் தான். இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெண்ட் நல்லவன் தான், இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், இதுக்கு முன்னாடி இந்த ஃபேமிலி, இதுக்கு முன்னாடி இந்த பையன், இதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கை நல்லா இருந்துச்சு தான், இல்லைன்னு சொல்ல. இதுக்கு முன்னாடி இருந்த ஃபேமிலி, இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி இந்த ஆட்கள், இதுக்கு முன்னாடி இந்த வீடு எல்லாம் நல்லா இருந்துச்சு தான். ஆனால் கடவுள் நல்லா இருக்கிறத விரும்பல, பெஸ்டா இருக்கிறத விரும்புறாரு. அதனால தான் பைபிள் சொல்லு, அந்த திராட்சை ரசம் போன உடனே 6 கச்சாடைகளை என்ன பண்ணுன்னு சொல்றாரு? தண்ணியை ஊத்துங்கடான்றாரு. அந்த தண்ணியை ஊத்திட்ட பிறகு மொண்டு எடுத்துன்னு போய் இந்த கல்யாணத்தை நடத்துற எஜமான்கிட்ட போயிட்டு குடிடான்றாரு. அந்த அவங்ககிட்ட போய் கொடுத்தோன்னு அவங்க சொல்றாங்க, என்னடா இந்நாள் வரைக்கும் இவ்வளோ நேரம் வரைக்கும் என்ன வச்சுன்னு இருக்கிறீங்க? பெஸ்ட் வைனை வச்சுன்னு இருக்கிறீங்க. When the good wine went out, God has a best wine for you. ஏதோ நீ உனக்கு கண்ணுக்கு இது நல்லது, இது நல்லா இருக்குமே, இது நல்லா இருந்துச்சு, இது நல்லா போட்டோங்க. ஆண்டவர் உனக்கு பெஸ்ட்டை வச்சுன்னு இருக்கிறார். அதை வச்சுக்கின்னு பெஸ்ட்டை நீ அனுபவிக்க முடியாது. அது போனது நல்லது, ஏன்? பெஸ்ட் வருது உன் லைஃப்ல ஆண்டவர் பெஸ்ட் வைனா மாத்த போறாரு. இன்னைக்கு அந்த பாட்டுன்றது, அந்த 6 கச்சு 6ன்றதே மனுஷனை குறிக்குது. அந்த பாட்டு வந்து நீயும் நானும் தான். அதுல முதல்ல என்ன ஊத்துன்றாரு? தண்ணியை ஊத்துன்றாரு. தண்ணி எது குறிக்கிறதுனா தேவனுடைய வார்த்தையை குறிக்குது. தேவனுடைய வார்த்தை எது வரைக்கும் ஊத்துணுமா? அந்த பாட்டு ஃபுல்லா அந்த ஃபுல் நிறைவுற வரைக்கும் என்ன பண்ணு? ஊத்துன்றாரு. அப்ப முழுசா நிரம்பின உடனே அந்த இடம் என்னவா மாறுச்சு? அந்த தண்ணி திராட்சை ரசமா மாறுச்சு. நீ இன்னைக்கு என்ன பண்ண? ப்ரீச்டு வேர்டை இப்போ நீ எந்த கேட்குற மாதிரி திரும்பி நீ கேட்ப அப்படின்னு சொன்னா, இல்லை வசனத்தை தியானிக்க படிக்க ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னா, நான் சொல்றேன், நீ நிரம்பும் பொழுது உன் வாழ்க்கை ஒரு இனிப்பான திராட்சரசமான ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்துருவேன். உன்னை ருசி பார்க்குறவங்க உன் லைஃப் எப்படி ஆயிடும் அப்படின்னா, அநேகர் உன்னை பேசுவாங்க, பெஸ்ட் மேன் ஆஃப் காட், பெஸ்ட் சைல்ட் ஆஃப் காட். இந்த பையன், இந்த பொண்ணு, இவங்க ரொம்ப பெரிய பெஸ்டான பசங்கன்னு ஒரு பெரிய லெவலுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து விடுவார். ஏன்னா உன் பாஸ்ட் ரொம்ப மோசம் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் God is having for you a best.